என்னை பேச வைக்கும் தமிழுக்கும் வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கும் என் வணக்கம். எல்லாரும் 2 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்றாங்க. என்னால் 20 நிமிஷத்துக்கு குறைஞ்சி பேசவே முடியாது. ஒரு சகாப்தத்தை சந்திக்கிற மேடை இது. இதில் மேடையில் விட்டிருக்கிற பெரியோர்களெல்லாம் பார்த்தா ரொம்ப இங்கே வந்திருக்கிற ராஜ் டிவியின் உரிமையாளர்கள் 4 அவர்களே, எல்லாரும் இன்னைக்கு தியேட்டரெல்லாம் மூடிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்டு இருக்க நேரத்தில் தியேட்டரும் நடத்தி காம்ப்ளெக்ஸும் நடத்திக்கிட்டு இருக்க அபிராமி ராமநாதன் அவர்களே, கமல் சார் பாஷையில் சொல்லணும்னா அபிராமின்னு தான் சொல்லணும். மற்றும் சூர்யாவின் தம்பி சிவகுமார் அவர்களே, டி நகரில் ஒயின் ஷாப்பு பான் பராக்கு இது வியாபாரம் குறைஞ்சதே அவரால் தான். எம்ஜிஆருடன் நடிக்கவில்லை, நடிகர் திலகம் சிவாஜியுடன் நடிக்கவில்லை என்று ஆதங்கப்படுகின்ற நடிகர்களெல்லாம் தங்களுடைய ஆதங்கத்தை தீர்த்து கொள்வது ஒருவருடன் நடிக்கும்போது மட்டும்தான். அப்படிப்பட்ட கௌரவத்தையும் பெருமையும் தன்னுடன் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஆட்சி அவர்களே, அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் நிலையாக தனது நகைச்சுவை மூலம் ஒரு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் எவர்கிரீன் நாகேஷ் அவர்களே, எழுத்தாப்பில் இருக்கவங்க பலத்தில் பாதி வாங்குற வரம் வாங்கினவர் தான் வாலி. அது மாதிரி இன்னைக்கு தனுஷ் போன்று இளமையுடன் இருக்கும் எங்கள் வாலி அவர்களே, ஒரு சாமானியனை கூட ஹீரோவாக நடிகனாக மாற்ற முடியும் என்று தமிழ்நாட்டிற்கு நிரூபித்த எங்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களே, யானை விழுந்தா எந்திரிக்க லேட் ஆகலாம், நான் குதிரை உடனே எந்திரிப்பேன்னு சொன்னாரு. இந்த கரகோஷத்தையும் வரவேற்பையும் இந்த ஆதரவையும் பார்க்கின்ற பொழுது அது குதிரை அல்ல, 100 சிங்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, தமிழ் சினிமாவை உலக அரங்கத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லும் ஓயாத முயற்சியில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் எங்கள் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்களே, பெப்சி குடும்பங்களின் அன்பு இதயம் விஜயன் அவர்களே, எல்லாரும் ஃபிலிம் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, உண்மையிலேயே ஃபிலிம் காட்டிய எங்கள் பார்த்திபன் அவர்களே, நீங்களெல்லாம் இருக்கின்ற இந்த மேடை இன்னும் கௌரவம் பெறுகிறது, இன்னும் அலங்காரம் பெறுகிறது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கவாசாக்கி பஜாஜ்னு ஒரு பைக்கு, ஒரு சிங்கம் ஓடி ஓடி வரும், அது அப்படியே கிராஃபிக்ஸில் கவாசாக்கி பஜாஜ் 100cc மாறும். ஆனால் KB 100cc அந்த சிங்கம் கிராஃபிக்கான அது எங்கள் பாலச்சந்தர் சார் தான். என்ன அது 100cc 100 படங்கள், சிசி கிளாசிக் சினிமாஸ்.
அதுதான் கேபி 100cc. இன்னைக்கு ரஜினி சாரையும் கமலஹாசன் சாரையும் இணைத்து எந்த கொம்பனாலையும் படம் செய்ய முடியாது. அதை செய்த ஒரே கொம்பன் எங்கள் பாலச்சந்தர் தான். கொம்பன் பாலச்சந்தர் தான் சுருக்கி கேபின்னு வச்சிருக்கிறார். அவருடைய படங்களில் ஒரு டயலாக்னா முழக்கி நீட்டி சொல்கிற விஷயங்களை சுருக்கமாக ஆணி அடித்த மாதிரி நறுக்குன்னு சொன்னதுனால தான் பாலச்சந்தர் முத்திரைன்ற வார்த்தை வந்து விழுந்தது. உதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு கர்வமாக இருக்காளே அப்படின்னு சுஜாதாவை பற்றி கேட்கும்போது, சுஜாதா ஃபோர் கிரவுண்டில் நின்று ஆடியன்ஸுக்கு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு கர்வமாக இருக்கலாம், கர்ப்பமாக தான் இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி நம்முடைய பத்மஸ்ரீ கமல் அவர்களை பார்த்து பூர்ண விஸ்வநாதன் சொல்லுவார் வறுமை நிறம் சிவப்பு படத்தில், இவன் பேச்சா பேசுகிறான், கொஞ்சம் விட்டா என்னையே அடகு வச்சுருவான், என் தலையவே அடகு வச்சுருவான்னார். அது கமல் சார் சொல்லுவார், வைப்பேன் எவன் வாங்குவான் பார், எவன் வாங்குவான். உங்கள் ஒய்ஃபுக்கு மியூசிக்கை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சிந்து பேரவி கேட்கும்போது, சுஹாசினி கேட்கும்போது ஷார்ட்டை கட் பண்ணி போடுவார், கிலோ என்ன விலைன்னு சுலக்ஷனை கேட்பாங்க. அதாவது மியூசிக்னா கிலோ என்ன விலை, மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணை பற்றி ஒரு டைலாக் ஒரு வரியில் சொல்லக்கூடியது. டைலாக்னா ஒரு 90 கட்டிங்க ராவா ஊட்ட மாதிரி இருக்கும். என்ன வரவேற்பு, பாதி பேர் அதில் தான் இருக்கீங்க போல இருக்கு. அதை செய்தவர் எங்கள் கேபி தான். முதல்ல டைரக்ஷன்னு கார்டு போட்டு எல்லாரும் வந்து, இப்போ ஒரு படம் ஒரு டைரக்ஷன்னு கார்டு போட்டவுடனே அதுக்கு மியூசிக்கெல்லாம் கொடுத்து பேங்க்லாம் கொடுத்து பண்ணுறது வழக்கம். ஆனால் முதல்ல இயக்குனருடைய கார்டை போடும்போது சைலண்ட் ஆக்கினார். ஏன்னா திரையில் அவ்வளவு சவுண்டு வரும்னு அவருக்கு தெரியும் தேட்டரில், அதனால தான் திரையில் அந்த சவுண்டு ஆஃப் பண்ணார். அது எங்கள் கேபி. ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சென்டிமெண்ட்டான டயலாக்கில் தான் ஆரம்பிக்கணுன்றதை முதல்ல உடைத்தவர் கேபி சார் தான். எப்படி நீங்களே பாருங்களேன், ஒன்று வெற்றின்னு சொல்லணும், பையன் பாஸ் ஆகிட்டான்னு சொல்லணும், இல்லாட்டி மாட்டு மடிக்கிட்ட ஷாட் வைப்பாங்க. இதையே பாதிரி லிட்டராக நிறைய பால் கொடுக்கணுமா லட்சுமி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சென்டிமெண்ட் டயலாக்லேயே தமிழ் சினிமா வந்தது. ஆனால் தன்னுடைய முதல் படத்திலேயே நீர்க்குமிழின்ற டைட்டில் வச்சார், தப்பு தாளங்கள் டைட்டில் வச்சார். ஏன், சூப்பர் ஸ்டார் ரஜினியை அறிமுகப்படுத்துகிற அந்த ஷாட்டில் சுருதி பேதம்னு வச்சார். ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாரின் வளர்ச்சியை யாராலாவது தடுக்க முடிந்ததா? ஸோ இது மாதிரி இன்னைக்கு வந்து ஜனங்களின் கலைஞன் சின்ன கலைவாணர்லாம் என்னைய மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் சென்டிமெண்ட்ஸ், மூட நம்பிக்கைகள், சினிமாவுக்கே இருக்கிற சென்டிமெண்ட்ஸ்லாம் உடைத்து தகர்த்தவர் எங்கள் கேபி தான். என்ன, நான் நிறைய பேசுவேன், நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பேசினா ரொம்ப இதாக காதலை அழகழகாக சொன்னவர். ஆனால் இன்னைக்கு காதல் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு பொண்ணு போய் அவங்க அப்பாட்ட கேட்குறா, அப்பா நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். உடனே அப்பா சொல்கிறாரு, பையன் என்னம்மா பண்ணுறான்? வயிற்றில் எட்டி உதைக்கிறான்ப்பா. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் போ. அவ்வளோ அட்வான்ஸாக காதல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த காதலை தெய்வீகமாக, நளினமாக, யதார்த்தமாக மக்கள் மனதில் பதியும் வண்ணம் சொன்னவர் எங்கள் கேபி. அதனால தான் ஏக் துஜே கேலியை வந்து நேஷ்னல் ஹிட் ஆச்சு. அந்த ஹிட்டை தொட்டுக்க வேறு எந்த படமும் இது வரைக்கும் வரலை. அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். அப்படியே தொற்றிருந்தாலும் அதன் ஆரம்பம் ஏக் துஜே கேலியே தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. எங்கள் கேபி எல்லாரும் ஹை ஜம்ப் குதிக்கும்போது லாங் ஜம்ப் குதிச்சிட்டார். கொஞ்சம் காலம் கடந்த படங்களை பண்ணியவர். வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.